ஹலோ எவ்ரிவன். இப்போ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் நம்ம இந்த மெட்டபாலிக் கிளாஸ் ரூமில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பற்றி பேசியிருந்தோம். இப்போ இந்த இன்சுலின்ங்கிறது என்னென்னா, நார்மலாக நம்ம உணவு உட்கொண்டதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தியை சேமிக்கிற ஒரு ஹார்மோன் தான் இந்த இன்சுலின். ஓகேங்களா? இட்ஸ் அனபாலிக் ஹார்மோன். அப்படின்னா என்னென்னா, சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம சதைக்கு வேணுங்கிற சக்தியை எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இயற்கையாக நம்ம உடம்புல பேங்க்ரியாஸில் செக்ரேட் ஆகுது. அந்த இன்சுலின் தான் வந்து நம்மளுடைய உடம்போட சுகர் வந்து மிக அதிகமாக போயிட்டு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய கலோரிஸை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு லிவர், மசில் இந்த மாதிரி இடத்துல போய் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த இன்சுலின் ஹார்மோன் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பேசணும். இப்போ வந்து அதோடைய தொடர்ச்சியாக நம்ம பேசும்போது பல பேர் நீங்கள் நார்மலாக சாப்பிடுவீங்க, ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி பசிக்கும். என்னடா இப்போ தான் சாப்பிட்டோம், பார்த்தா திரும்பி பசிக்குது. அவங்களால இந்த ஹங்கரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. 1 ஹவர் முன்னாடி தான் சாப்பிட்டோம், 2 ஹவர்ஸ்க்கு இப்போ தான் சாப்பிட்ருக்கோம், திரும்பி நம்மளுக்கு பசி எடுக்குது. ஏன் திரும்பி பசி எடுக்குதுன்னு காரணமே தெரியாமல் அவங்களுடைய அந்த பிரெயினோட சென்ஸ் வந்து பசிங்கிற அந்த ஒரு உணர்வை தரும்போது நீங்கள் பாட்டுக்கு திருப்பி அடுத்தது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹை எனர்ஜி ஃபுட்டோ இல்லைனா ஏதாவது ஒன்று பிரெயின் தரக்கூடிய சிக்னலுக்கு டப்புன்னு போய் அடுத்த சாப்பாடு சாப்பிட்ருவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான அளவு உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட ஒய் ஹங்கர் இஸ் அ ரிகரண்ட்டான சிம்டம் ஏன் வருதுங்கிறத பற்றி நம்ம பேசலாம். இப்போ இந்த பசி எடுக்கிறது வந்துட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸில் எடுக்கும்போது ஒரு சிலர் திரும்பி போய் சாப்பிட்றாங்களே. இப்போ அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கும்போது என்ன சொல்கிறோம், இவர் வில் பவரே கிடையாது, வில் பவர் இல்லாமல் இருக்கிறனால தான் வந்து பசி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எக்ஸஸாக சாப்பிட்டு வெயிட் போடுறாரு, வில் பவர் வேணும் உங்களுக்கு அப்படின்னு காமனாக சொல்கிறோம். இப்போ இந்த பசிக்கும் வில் பவருக்கும் சம்மந்தம் இருக்குதான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பசி வந்து வில் பவரை தூக்கி அடிச்சிடும். பசி தான் எப்படியுமே ஜெயிக்கும். வில் பவர் இருந்தாலுமே கூட நீங்கள் பசியோட தூண்டுதலில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாப்பிட தான் போகிறீங்க. ஸோ ஏன் இந்த பசி வருதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஹார்மோனல் சிக்னல்ஸில் வந்து கரப்டட் ஆகுது. எப்படி கம்ப்யூட்டர் கரப்ட் ஆகி ஃபைல் கரப்டுன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஹார்மோனல் சிக்னல்ஸும் உடம்புல வந்துட்டு செல்ஸில் வந்து கரப்ட் ஆகிடுது. தவறாக வேலை செய்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பசி தூண்டுதல் அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து அதிகமாக சுரந்து எக்ஸஸாக ஏற்படக்கூடிய அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி சேமிக்கிறதா இன்சுலினோட வேலை. இன்சுலின் இல்லாமல் எந்த மனித இனமும் வாழ முடியாது. ஏன்னா இன்சுலின் வந்து கண்டிப்பாக செக்ரேட் ஆகும். அந்த சுகர் இப்போ சாப்பிட்டோன்னே சுகர் எக்ஸஸாக போகிறத சேமிக்கும். இப்போ இதே நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாடில் உங்களுக்கு ஹை கார்போஹைட்ரேட் டயட் இருக்குது. ஓகேங்களா? அது ஹை கார்போஹைட்ரேட் டயட் இருக்கும்போது இன்சுலினோட அளவும் அதை கம்மி பண்ணுறதுக்கு அதிகமாக உடம்பு சுரக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இந்த இன்சுலின் வந்து உடம்புல செக்ரீட் ஆகும்போது உடம்புல கூடிய அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணுது. ஓகேங்களா? உங்கள் உடம்போட செல்ஸ் வந்து சுகரோட அளவு கம்மியான உடனே வித்தின் 1 ஹவர் 2 ஹவர்ஸில் கம்மியாகிடும். இன்சுலின் வேலை செய்கிறதுனால ஹை இன்சுலின் லெவல் இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ அந்த ஹை இன்சுலின் லெவல் சுகரை கம்மி பண்ணும்போது உங்களுடைய செல்ஸ் வந்து அந்த சுகரோட அளவு கம்மியாகும் போது அது சென்ஸ் பண்ணுது. லோ சுகர் வித்தின் 1 ஹவர் 2 ஹவர்ஸில் சுகர் கம்மி ஆகிடும். அந்த லோ எனர்ஜியை வந்து சென்ஸ் பண்ணும்போது பிரெயினை பொறுத்த வரையிலும் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் எனர்ஜி தேவை, எப்பயுமே தேவை. அது வந்து அந்த லோ சுகர் லோ எனர்ஜி லெவல் பிளட்டில் வந்து பிரெயினுக்கு போகும்போது அதில் லோ சுகர் அளவு இருக்கும் போது பிரெயின் சென்ஸ் பண்ணிது, என்னடா எனக்கு எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி சாப்பிட தூண்டுறதுக்கு அது சிக்னல் கொடுக்கறதுனால தான் அந்த ஹங்கர் திரும்பி வருது. ஸோ இது ஒரு மெக்கானிசம். ஓகேங்களா? ஹை கார்போஹைட்ரேட் இல்லாத ஒரு ஃபுட்டாக நீங்கள் இதனால் சாப்பிடக்கூடிய அதை முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த செகண்ட் மெக்கானிசம் வந்து ஏன் உங்களுக்கு பசி உணர்வை சாப்பிட்ட உடனே தூண்டி விடுது வித்தின் 1-2 ஹவர்ஸ்னு பார்க்கும்போது நார்மலாக சாப்பிட்டதுக்கப்புறம் உணவு வந்து ஃபஸ்ட் வந்து உணவு குழாய் வழியாக ஈசோஃபேகஸ் வழியாக போயிட்டு ஸ்டமக்கிட்ட போனதுக்கப்புறம் ஸ்டமக்கில் வந்துட்டு சிறுகுடல் போகுது, ஸ்மால் இன்டெஸ்டைன் போகுது. ஒன்ஸ் வயிறுலேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் போகிறதுக்கு நார்மலாக 3 to 4 ஹவர்ஸ் ஆகும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் நுழையும் போது சிறுகுடலில் நுழையும் போது அங்கே ஒரு ஸ்பெஷல் ஹார்மோன் GIP1 GIP2ன்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட். இப்போ இதுதான் இந்த ஒபீஸ் பேஷண்ட்ஸில் இது முக்கியமான ஹார்மோனாக இருக்குது. கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடுங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகிட்டு சிறுகுடலுக்கு ஒன்ஸ் உணவு போனதுக்கப்புறம் என் வயிறு ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்டா ஒரு ஃபுல்னஸ் தெரியல உங்களுக்கு வயிறில், அது பிகாஸ் ஆஃப் அந்த கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடுங்கிற ஹார்மோன் சிறுகுடலில் செக்ரேட் ஆகிறனால தான். மேற்கொண்டு சாப்பிட வேணாம், இதுக்கு மேலே சாப்பிட முடியலன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து அந்த கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடுங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சாப்பாடு சிறுகுடல் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக செக்ரேட் ஆகும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக செக்ரேட் ஆனால் உணவு ஃபுல்லாக இருக்குது, மேற்கொண்டு பசி எடுக்காத ஒரு சூழ்நிலையை சிக்னல்ஸ் அதை கொடுத்து பிரெயினுக்கு வந்துட்டு இதுக்கு மேற்கொண்டு சாப்பிட வேணாங்கிற சிக்னல் கொடுத்துட்டு 3 to 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்க்கு பசி எடுக்காத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அதை உண்டு பண்ணும். இதே வந்து
ஒரு ஒபீஸ் பேஷண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடோட செக்ரீஷன் வந்து கம்மியாகிற மாதிரியான ஒரு ப்ரூஃப் வந்து ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, பல ரிசர்ச் ஸ்டடீஸில் இந்த கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடுங்கிறது குண்டாக இருக்கவங்களுக்கு சிறுகுடலில் உணவு போகும்போதும் அந்த செக்ரீட் ஆகாதனால அந்த ஒபீஸாக இருக்க நபர்களுக்கு இன்னும் பசி எடுக்க ஆரம்பிச்சது 1 to 2 ஹவர்ஸில் ஃபுல்னஸே வரதில்லை அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய மாத்திரைகள்லாம் ஜிஐபியை டார்கெட் பண்ணி நிறையா மருந்து மாத்திரைகள் வந்துருச்சு. இப்போ இது செகண்ட் மெக்கானிசம். இப்போ தேர்ட் மெக்கானிசம் வந்து பார்க்கும்போது ஏன் வந்து உங்களுக்கு பசி தொடர்ந்துக்கிட்டே வருது வித்தின் 1-2 ஹவர்ஸ்ன்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு வந்து அதிகமாக இருந்தால் பாடியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தூண்டும். அந்த ஸ்டோரேஜ் வந்து ஒரு சிலர் மசிலில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்துட்டு லிவரில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஃபேட்லேயே எக்ஸஸாக நீங்கள் வந்து சாப்பிட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா மசில்லையும் லிவர்லையும் சேராமல் ஃபேட் செல்ஸ்லேயே போய் அது சேர ஃபேட் செல் சின்னதாக இருக்கக்கூடிய ஃபேட் செல் அது மேற்கொண்டு அது 2 பங்கு 3 பங்கு 4 பங்கு கொழுப்பு அதிகமாக சேர அது இன்னும் பல்ஜ் ஆகி நல்லா குண்டாக பருமனாக ஃபேட் செல்ஸ் வந்து இன்னும் அதிகமாக உள்ள ஃபேட் வந்து சேமிக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஃபேட் செல்ஸ் வந்து அதிகமாக சேமிக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாக ஆகுது. அப்போ வந்து உடம்பு என்ன ட்ரை பண்ணோம்னா, நம்ம வேறு எங்கேருந்தாவது எனர்ஜி எடுக்கலாமான்னு பார்க்கும்போது, ஏற்கனவே சேமித்த இடத்துலேருந்து அந்த எனர்ஜி எடுக்கிறதுக்கு அது உள்ளுக்குள்ளே மெக்கானிசம் இருக்குது. ஆனால் அந்த சேமித்த இடத்துலேருந்து அந்த ஃபேட் செல்ஸ் வந்து எனர்ஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபேட் செல்ஸ் வந்து இந்த லோ சுகரை சென்ஸ் பண்ணி அந்த ஃபேட் செல்ஸ்லேயே ஒரு சில ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். லெப்டின் சொல்லி ஒரு ஹார்மோன் ஃபேட் செல்ஸ்லேயே ரிசெப்டார்ஸ் இருக்குது. அதுவே வந்து எனர்ஜி கம்மியானா சரி நம்ம உடம்புல எனர்ஜி கம்மியாகுது, நம்ம தான் சேமித்து வச்சுருக்கோமே, நம்ம கொஞ்சம் எனர்ஜி தருவோமேன்னு சொல்லிட்டு அதை தூண்டி விடுற ஹார்மோன் பேர் லெப்டின். ஓகேங்களா, அந்த லெப்டின்ங்கிற ஹார்மோன் ஃபேட் செல்ஸில் இருக்கும். அது எனர்ஜி ஸ்டோர் ஆன எனர்ஜியை லெப்டின் ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகும்போது அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து நம்ம பாடி யூஸ் பண்ணிக்கும். இது ஒரு மெக்கானிசம். பட் இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எக்ஸஸாக சாப்பிட இந்த ஃபேட் செல்ஸும் பெருசாக வளர எப்படி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபேட் செல்ஸில் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று உண்டு பண்ணும். எப்படின்னா நிறையா ஃபேட் செல்ஸ் இருக்குது, நிறையா லெப்டின் ரிலீஸ் பண்ணும். நிறையா ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னுமே வந்து எனர்ஜி லோவாக இருக்குது. ஆனால் ரிலீஸ் பண்ணுது, லெப்டினும் நிறையா ஆகுது, இன்னும் எனர்ஜி லோ ஆகுது. திருப்பியும் அதால் பேலன்ஸ் பண்ண முடியும்னா லெப்டின் வந்து அதுக்கு மேலே வேலை செய்யாது. என்னடா அது நம்ம என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், எனர்ஜி ஏறவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் நின்று போயிடும். அது லெப்டின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஃபியூவல் கம்மியாகுது. அப்படி இந்த லெப்டினால் திருப்பியும் அந்த ஃபேட்லேருந்து எனர்ஜி லோ ஃபியூவலுக்கு அதால் காம்பன்சேட் பண்ண முடியாது. லெப்டினும் அதிகமாக இருக்கும், ஃபியூவலும் கம்மியாக இருக்கும். அப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபியூவல் கம்மியாக இருக்கிறனால பிரெயின் வந்து திருப்பி சிக்னல் கொடுத்துட்டு பசி எடுக்குது, திருப்பி சாப்பிட்றான்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஃபேட் நிறையாக திருப்பி சாப்பிடுங்க. இதே மாதிரி ஒரு சைக்கிள் உண்டு பண்ணி இன்னும் உங்களை உடல் வந்து வெயிட் அதிகமாக போடக்கூடிய தூண்டுதல் உண்டு பண்ணும். 4வது மெக்கானிசம் பார்க்கும்போது இப்போ இன்சுலின்ங்கிற ஹார்மோன் வந்து உடம்புல வந்து எனர்ஜியை சேமிக்கிறதுக்கான ஒரு ஹார்மோன். ஓகேங்களா, இதே இன்சுலின் வந்து பிளட் வழியாக பிரெயின்லேயும் போய் சேரும். பிரெயினில் வந்துட்டு ஹைப்போதலாமஸ்ன்னு ஒரு உறுப்பு இருக்குது, பிரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனு. ஹை இன்சுலின் போய் ரீச் ஆகும்போது பிரெயினில் வந்துட்டு எனக்கு இன்சுலின் நிறையா இருக்குப்பா, மேற்கொண்டு எனக்கு பசி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசி எடுக்கிற சிக்னலில் இன்சுலின் பிரெயினில் போய் ஹைப்போதலாமஸில் வேலை பார்க்கும்போது பசி எடுக்காத ஒரு சிக்னலை உண்டு பண்ணி சட்டையட்டின்னு சொல்லுவோம். அதாவது வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு சிக்னலை இன்சுலின் உண்டு பண்ணும் பிரெயினில் போயிட்டு. பிரெயின்லையும் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம் ஹைப்போதலாமஸில். ஸோ அதிகமான கார்போஹைட்ரேட் உணவு நீங்கள் சாப்பிடும்போது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது பிரெயின்லேயும் போய் அதை ஆக்ட் பண்ணுறதுனால அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பிரெயினில் ஹைப்போதலாமஸ்ங்கிற அந்த உறுப்பில் போயிட்டு எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குப்பா, மேற்கொண்டு வேணாங்கிற சிக்னலாக அதால் உருவாக்க முடியாது. ஸோ வந்து அந்த இன்சுலின் வந்து பிரெயின்லேயும் போய் வேலை பார்க்காது. எப்போ வேலை பார்க்காது, இந்த பிரச்சனைகள்லாம் ரிப்பீட்டடாக ஹை கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது தான் இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ பிரெயின்லேயும் போய் இன்சுலின் வேலை பார்க்காதனால அங்கேயே போய் இந்த சிக்னலை கட் பண்ணாது, பசி எடுக்க வேணாங்கிற சிக்னலை கட் பண்ணாமல் ஒரு 1-2 ஹவர்ஸில் வந்து இன்சுலின் ஹையாக இருக்குது. ஏன் ஹையாக இருக்குது? ஹை கார்போஹைட்ரேட் டயட். இதனால தான் இன்சுலின் ஹையாக இருக்குது. இன்சுலின் ஹையாக இருந்தால் லோ ஃபியூவல் ஆகிடும். லோ ஃபியூவல் ஆனால் இந்த எந்த மெக்கானிசம் வேலை செய்யாதனால திரும்பி பசி எடுக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ பேசிக்காக ஹை கார்போஹைட்ரேட் டயட் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரெயின்லேயும் உண்டு பண்ணுது, லிவர்லேயும் உண்டு பண்ணுது, மசிலில் உண்டு பண்ணுது, ஃபேட்லேயும் உண்டு பண்ணுது. ஹை இன்சுலின் வந்து சுகரை கம்மி பண்ணும், திரும்பி பசி எடுக்கும். அதனால் பாடி வந்து மற்ற மெக்கானிசம் வழியாக எனர்ஜி எடுக்கலாம்னாலும் அதுலேயும் வந்து நிறையா ஃபேட் இருக்குது, நிறையா லெப்டின் இருக்குது. ரிலீஸ் ஆக பார்த்திங்கன்னா சுகர் இன்னும் லோ ஃபியூவலாக இருக்குது, அதுவும் ரெசிஸ்டன்ட் ஆகிடுது. ப்ளஸ் வந்து கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட் பருமனாக இருக்க நபர்களுக்கு உள்ளே வந்து அந்த ஜிஐபிங்கிற ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்கிறதுனால சிறுகுடலுக்கு உணவு போனாலும் வயிறு ஃபுல்லாக இருக்க சிக்னல் கட் பண்ணுறதில்ல, அப்போ திருப்பி சாப்பிட்றீங்க. ஸோ இது மாதிரி வந்து ஹங்கர் வந்து திருப்பி வரதுக்கான மெயின் காரணம் வந்து ஹை கார்போஹைட்ரேட் டயட். இதெல்லாம் வந்து ஒரு மெயின் மெக்கானிசம். இந்த மெக்கானிசம்லாம் நீங்கள் ஒன்ஸ் புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது எப்படி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதை பற்றி வரக்கூடிய வீடியோவில் பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த மெக்கானிசம்னால நம்மளுக்கு இதெல்லாம் தவறு நடக்குதுங்க பற்றி உங்களுக்கு தெரிய ஆரம்பிங்க. கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்து போக நம்ம பேச ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.